பாவி, நாளைக்கு ரிலீஸ் ஆக போறேன். எந்த கேனப்பாயிலும் இப்படி பண்ண மாட்டேன்டா. அடப்பாவி, மறுபடியும் சொதப்பிட்டனா? சரி வா. சரி வாங்க. டேய், இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதடா. ஏன்னா சோப்புக்கு பயந்த தப்ப போலீஸ் நினைச்சு எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயே சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை என்ன செய்யணும்? ஒரு புது சோப்பை கொடுத்து போய் குளிக்கணும். லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட். யோ, உன் லெஃப்ட்யா? என்னையா பண்ற? என்ன செய்யற? வேலை செய்யற. லெஃப்ட். கீழ இறங்கி வாயா. அட வாப்பா. என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்துல? என்ன? இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போறோம். சினிமாவுக்கு? இப்போ போப்பா. அட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா, நம்ம பிரபு படம். ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயினும் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லைங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. மாமா எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி, மாமா செத்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டு வைக்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னையும் கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப 2 பேர் தாங்க இருக்கிறோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோங்க. கெட் லாஸ்ட். கூட்டத்தை மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். நான் ஒண்ணு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன தகராறு பண்ணுங்க. மச்சி என்ன 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 இப்ப ஒண்ணு போயிருந்தேன். தலைவா 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 அங்க பாரு, அங்க பாரு. ஒரு கண்ணை காணும். போதுவா அப்படி பாரு. சரிங்க சரி முதலுங்க. கங்க்ராச்சுலேஷன். உள்ள பக்கம் தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க, உள்ள போங்க தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை கூட்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. காஞ்ச துண்டை கேட்கறேன். அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கணும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன் ஆடாது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா? அதான. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினா, 2வது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே, எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினை கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே, வருக வருக. உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது நீ எல்லாம் படத்துக்கு வர. இந்தா அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி. வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து
இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க. ஐயோ ஆனதாகி போச்சு. விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்குன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டுன? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்குங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். ஷட் அப். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கிப்போம், இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா? அண்ணா பாசப்படி இந்த பக்கம் தெரியுதா? நான் இப்படி போய் இப்படி வருவேன். பக்கத்தூர் பணியாரோட பட்டு தட்டன தலைவருக்காக என்கிட்ட போட்டாரு. பத்திரமா திருப்பி கொடுக்கணும்னு உங்களுக்காக தான் எரோல் கொடுத்தேன். சடங்கு முடிஞ்ச உடனே விசிலடிச்சுட்டேன் நாயே. தூ பண்ணிர தெளி. வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஏத்திட்டு உண்ட பாத்துக்கிறேன். டாய் நோடா. முத்து அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்து இது என்ன ஒர்க் ஷாப்பா? பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுக்கு கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுக்கு 2 வென்று ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க, கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்? தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல் பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் நடுங்கும். சொல்லடா சொல்லடா. என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துல தான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே.
பேர் என்ன? முத்து. முத்து. எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். என்னது காணாம போன புட்டி இங்க இருக்கு? சார் வணக்கம் சார். நான் தான் சார் கம்பவுண்டர் சார். சார் நீங்க வர்றதா தகவல் வந்துச்சு சார். நான் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் சார். வர்ற வழியில நீங்க சாமி கும்பிட்டு இருந்தீங்க சார். சரி பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்குது. அதான் பிரார்த்தனை பலமா இருக்குன்னு நினைச்சு சார் பெட்டி நானே எடுத்துட்டு வந்துட்டேன் சார். சார் நான் ரொம்ப பொறுப்பானவன் சார். அது சரி சார், ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்திருந்தா உங்க பொறுப்பு குறைஞ்சு போயிடுமா சார்? இல்ல சார், ஒரு சின்ன சஸ்பென்ஸ் கொடுக்கலாமே தான் சார். சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். அபார்ஷன் கேஸுக்கு 50 ரூபாய் சார். ஆர்டினரி கேஸுக்கு 5 ரூபாய் சார். புத்திசாலித்தனமா படைச்சுங்க சார். பெட்டியை உள்ள எடுத்துட்டு வாயா. இவர் எங்க ஏத்து மீன முள்ளோட முழுங்க. தண்டராஜ் பாண்டியன் உனக்கு மட்டும் துரோகம் செய்யல, எனக்கும் தான் துரோகம் செஞ்சுக்கிறான். உனக்கு என்ன துரோகம் பண்ணா? நீ கட்டிக்க வேண்டிய பொண்ணை அவன் கட்டிக்க போறான். அவன் கட்டிக்க வேண்டிய பொண்ணை எனக்கு கட்டி வச்சுட்டான். ஐயோ, இருந்தாலும் அவன் குடுக்குற தொல்லை என்னால தாக்கவே முடியல. நினைச்சேன்னா அவனை நானே வெட்டிடுவேன். இருந்தாலும் கை உதறதே. கல்யாணத்துல ரொம்ப கூட்டம் இருக்கும்ல, அவனை வெட்டதுக்கு சரியான ஆள் நீதான். இந்தா குடி. கையெல்லாம் நடுக்குது பாரு. ஏத்து. அந்த பாண்டியனை வெட்டாம உடம்பு தட்ராஜ், நீ பாண்டியனையாட வெட்ட போற? அவனுக்கு முதலிரவு முடிஞ்ச பிறகு தாண்டா அவனுக்கு போதையே தெளிய போகுது. கூறு பாருங்க. எவனுக்கு நான் போய் சவரம் பண்ண? ஏண்டா டேய், நீ கதாநாயகனுக்கு தாண்டா வில்ல, நான் வில்லனுக்கே வில்ல. ஐயோ கடா, நீ கவுத்துட்டமா. ஒண்ணு ஆட்ட முடியாது. நான் கல்யாணத்துறதே கஷ்டமா போச்சு. அப்பா ஆட்டோக்கார் வந்திருக்கிறார். வாயா, நீதான் ஆட்டோக்காரரா? ஆமா சார். நீ என்னாச்சு? 128 ரூபா 40 காசு சார். நான் ஆட்டோ விலைய கேட்க, மீட்டர் என்னாச்சுன்னு கேட்கிறேன். மீட்டர் சார்ஜ் தான் சார் சொல்றேன். 128 ரூபா 40 காசு. 128 ரூபா 40 காசா? ஆமா, சவாரி எப்ப ஏறினாங்க? இப்பதான் சார், அரை மணி நேரத்துக்கு முன்னால. என்னையா கதை விடுற? அரை மணியில எப்படியா 128 ரூபா 40 பைசா ஆகும்? உன் ஆட்டோவுல மினிமமே 100 ரூபாயா? அது இல்ல சார், அம்மா ஏன் ஆட்டோவில் ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோவில் ஏறி இருக்காங்க. அந்த ஆட்டோவுக்கு 90 ரூபாய் இருக்கு. அதை என் கையில இருந்து கொடுத்துருக்கேன் சார். அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன் ஏமாத்தி இருக்கிறான். அவனுக்கு எப்படி 90 ரூபாய் ஆச்சு? சார் அவன் ஒண்ணு ஏமாத்தல சார். அம்மா இந்த ஆட்டோவில் ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோவில் ஏறி இருக்காங்க. அந்த ஆட்டோவுக்கு 40 ரூபாய் இருக்கு. அத இந்த ஆட்டோக்காரன் கொடுத்துருக்கான். அப்படின்னா ரெண்டாவது மூதேவிய முதல் மூதேவி ஏமாத்தி இருக்கிறான். மூணாவது மூதேவி நீ இப்ப சப்ஜாடா வசூல் பண்ண வந்திருக்கிறேன். எவ்வளவு ஆச்சுன்னு? 128 ரூபாய் 40 காசு. கண்ணா, சில்லறையா 1 ரூபாய் 60 பைசா இருக்குமா? எதுக்கு சார்? ரவுண்டா கொடுத்துடுறேன். 130. எடு எடு. தரேன் சார். நித்யா, என்னப்பா? அந்த குண்டலப்பாடி கோஆபரேட்டிவ் பேங்க் செக் புக்க கொண்டா. இந்தாங்கப்பா. ஏண்டா கஸ்மாலா, உன் பேர் என்ன? கோவிந்தன் சார். கோவிந்தா. கோவிந்தா. இந்தா என்ன சார் இது? இத செக்ரா பேமானி. இத கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா பணம் கொடுத்துட்டு போறான். சார் எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இல்லையா சார்? என்னது, அக்கவுண்ட் இல்லையா? அரஞ்சனா தெரியுமா? அப்படின்னா சல்லி காசு கூட இன்னும் சேர்க்கலையா? கழுத, எப்படி சொந்தமா ஆட்டோ வாங்க போறேன்? பேங்க்ல அக்கவுண்ட ஓபன் பண்றேன். சரி அதுல இந்த செக்க துபகட்டின்னு போடுறேன். சரி சாயந்தரம் விளக்கு வச்ச உடனே உனக்கு தெரியும். சார். சாயங்காலமே தெரியுமா சார்? சார் என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்ச தெய்வம் சார் நீங்க. எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட். ஐயோ கழுத போட. ரொம்ப என்னமோ தெய்வம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு பண்ணிருக்கேன். போட போ போ. ஏன்பா அவர்கிட்ட 1 ரூபாய் 60 பைசா வாங்குனீங்க? ஏமா தப்புங்கறியா? இல்லப்பா, 71 ரூபாய் 60 பைசா வாங்கியிருந்தா மொத்தமா 200 ரூபாய் ஆயிருக்கும்ல. நீங்க எப்படிதான் பழைக்க போறீங்களோ, எனக்கு எப்படிதான் கல்யாணம் பண்ண போறீங்களோ. சரிதான், நான் 7 அடி பாஞ்சா நீ 70 அடி பாய்வ போல இருக்க. ஆப்பு போறாரு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. யோ கைவா, நான் யாரு? என் மகன்டா. அப்ப நீ யாரு? நான் கொப்பன்டா. இதுல ஒண்ணு குழப்பம்.
இது வரைக்கும் இல்ல. ஏதோ அம்மா செத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறது அக்கா வச்சுன்னு எவ்வளவு பிரியமா இருக்கேன். அதுக்கு தம்பிங்கிற தம்மா சுட்டாது இருக்கா? ஏண்டா பிரியம் இல்லாமையா செயின் வாங்கி கொடுத்துச்சு, சைக்கிள் வாங்கி கொடுத்துச்சு, போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை எல்லாம் தச்சு கொடுத்துச்சு, வெள்ளியில அருணாக்கோடி வேற வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் என்னடா இவ்வளவு வாங்கி கொடுத்த என்ன பிரயோஜனம்? தோட்டக்காரன் மரியாதை வாங்கி கொடுத்துச்சா? அது வித்தா அதையும் வாங்கி கொடுத்துருக்கோம். கிண்டல் பண்ணாதீங்கப்பா. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டரை நம்ம தோட்டத்தை கூட்டு போய் 2 இளநீர் வெட்டி கொடுத்தேன். அவர் முன்னால நம்ம தோட்டக்காரன் இளநீருக்கு துட்டு கொடுத்தா விடுவேன்னு சட்டையை பிடிக்காத குறைய கட்டான். உடனே தெரிஞ்சாகணும் நான் யாருங்கிறேன். தம்பி நான் சொல்லட்டுமா? நீ ஒரு தண்டச்சோறு. தண்டச்சோரா? அப்பாடா, இந்த மாதிரி குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. பேசாம இங்கே இருந்துட வேண்டியதான். நீங்க மணிக்கணக்கில் உட்காந்து குளிச்சிட்டு இருப்பீங்க, நாங்க கரெக்டா வீணாக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போமா? அடடே, உங்க கிணறா? தண்ணி நல்லாவே குளுகுளுன்னு இருக்கு. உடம்புல இருக்கிற சூடெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஏயா உன் உடம்பு சூடு கடிக்க எங்க கிணறு தண்ணி தான் கிடைச்சதா? ஒழுங்கா மரியாதையா நீ குளிச்சதுக்கு 2 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு போயிடு. 2 ரூபாய் நம்ம 4 ரூபாய் தரேன். கொஞ்சம் தண்ணி திறந்து விடுங்கம்மா, குளிச்சிட்டு போறேன். வீட்டு தண்ணியா தான் வேஸ்ட் பண்ணலையா? விவசாய தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாது. மரியாதையா எடுத்து காலி பண்ணு. தண்ணி திறந்து குளிச்சா எடுத்து காலி பண்ணுனா அம்மா, நீங்க முதல்ல போங்க, நான் அப்புறமா போறேன். எதுக்கியா? துண்டு கட்டலம்மா. நமக்கு ஊத்து. இன்னைக்கு போனி நான் தான் விருன்னுக்குது. வணக்கம் சொல்றேன். கடுக அடிக்கிற அடி பூமியோட பூடுவேன். அந்தியா குச்சியான்னு வேலைய பாத்துன்னு போ. அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கும். பாத்தியா, அவனா செத்துட்டான். இதுக்கு போய் ஏந்திருக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு காக்கி சட்டை போட்டு வரும்போதே நான் நினைச்சேன், நான் உங்க கூட இருக்கும் போது பண்ண கோல்மாலை எல்லாம் கண்டிக்குத்தான்னு. நேத்து வரைக்கும் சாதாரண தொழிலாளியா இருந்த நீ இல்லீங்க, நீங்க இப்படி திடீர் முதலாளி ஆவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலீங்க முதலாளி. முத்து, என்ன வளர? நான் முதலாளியா? உனக்கு என்ன புதுக்கிட்டு கிட்ட போச்சா? இத பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நான் இந்த ஃபேக்டரி, இந்த கம்பெனி முதலாளி சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளி ஆயிட முடியாது. இது ஒண்ணு எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல, என் பாட்ட சம்பாதிச்ச சொத்து இல்ல. நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து நீங்க தான். நான் எப்பவுமே உங்க தோழன், உங்க நண்பன், உங்க கூட தான் இருப்பேன். என்ன முதலாளி சொல்லி ஒதுக்கிறாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா என் பொண்டாட்டி முதலாளி நீங்க பாக்காதீங்க. அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா குடும்பம், பொண்டாட்டி, முதலாளி நானும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான், எனக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான். முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன், அதுக்கப்புறம் தான் உங்க முதலாளிக்கு நான் புருஷன். புரிஞ்சுதா? யூனியன் லீடர், யூனியன் லீடர், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், யூனியன் லீடர், 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 யூனியன் லீடர். என்னங்க கோஷம்? எல்லாரும் வேலைக்கு போங்க. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். பார்வதி அம்மாவோட மகனத்தான் உங்களால வாங்க முடிஞ்சது. நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இந்த யூனியன் லீடர் கிருஷ்ணனை உங்களால வாங்கவே முடியாது. என்னைக்குமே நான் தான் யூனியன், நான் தான் லீடர். புருஷங்கிற கௌரவத்தை கொடுத்து என்னை வேலை விட்டு தூக்க முயற்சி பண்ண இந்த ஃபேக்டரியில ஒருத்தம் கூட வேலை செய்ய மாட்டான்.
இந்த கம்பெனியோட ஒரு நாள் வருமானம் 3,64,700 ரூபாய் 50 காசு. ஆக வருஷத்தோட வருமானம் 3,58,64,180 ரூபாய் 30 காசு. கட்டு. அதான் போன வருஷத்தோட வருமானம். அதே வருமானம் இந்த வருஷம் வரணும்னு சொன்னா பேசாம உள்ளப்போ. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நான் உங்க பின்னாடி கை கட்டி நிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் உங்க கழுத்துல மஞ்ச கயிறு கட்டினதே உங்க திமிர அடக்கத்தான். நேத்து உங்களை பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்தது ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்த வேடிக்கை உங்களுக்கு காட்டத்தான். நான் பெண்ணை மதிப்பே கௌரவப்பே தலைவனுங்குவேன். ஆனா உங்களை மாதிரி மத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க. என் தலை முடி கூட ஆடாது. நான் அன்புக்கு கட்டுப்படுவேன், ஆணவத்தை கட்டுப்படுத்துவேன், அடங்காம இருக்கணும்னு நினைக்கிறவங்களை அடக்குவேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை, ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை. நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன். அண்டர்ஸ்டாண்ட்? பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏப்பா கோபாலு, என்னமோ வெளியே போன புருஷனுக்காக பொண்டாட்டி காத்துக்கிற மாதிரி காத்துக்கிற, என்ன விஷயம்? பிரபு இன்னும் வரல சார். ஆமா, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்ச மாதிரி பிச்சைக்கார பயலுக்கு பேர் பிரபு. சரி, இப்ப உங்களுக்கு அழகேசன் பேர் வைக்கலையா? அப்படிதான். அதை விட வாடகை பணம் என்னாச்சு? பிரபு வந்துட்டு சார். ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுக்கணும் ஏதாவது பிரார்த்தனையா? வாடகை பணம் அவங்கிட்ட தான் சார் இருக்கு. அப்ப இப்படியே உட்காரு, வந்ததை வசூல் பண்ணிடுவோம். வேணாம் சார், வெளியில இருந்து யாராவது உங்களை பார்த்தா பயந்துட போறாங்க. காலையில நானே கொண்டாந்து கொடுத்துறேன். விடியற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. அப்புறம் பணத்தை எங்கேயாவது வேட்டு விட்டுருவீங்க. ஏன் சார், என் மேல நம்பிக்கை இல்ல? இல்லையேப்பா. வாடா கண்ணா பிரபு. பணம் வந்த உடனே கண்ணாவ. டேய், என்னடா என்னமோ சுரங்கத்துல வேலை செஞ்சுட்டு வர மாதிரி வரேன். அட இருப்பா, முதல்ல வாடகை பணத்தை கொடு, அப்புறம் மத்த விஷயத்த பேசுவோம். அதை ஏன் கேக்குறீங்க? அத ஏன் கேக்குறீங்களா? அத கேட்காம பின்ன உங்ககிட்ட பொண்ணா கேட்பாங்க? அது ஒரு பெரிய கதைங்க. ஐயோ டேய், அடிக்காதடா டேய். நிறுத்துடா டேய். அம்மா, இப்ப என்னடா போச்சு? பஞ்சம் ஆயி போச்சு. டேய், மரியாதையா அந்த பொண்ணுகிட்ட இந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வா, இல்லன்னா கொன்னுடுவேன். இக்கட்டான நிலைமையில இருக்கிறப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்றதாண்டா மரியாதை. மரியாதையா அடுத்தவங்க பணத்தை கொடுத்துதான் சம்பாதிப்பியா நீ? ஏண்டா நமக்கே இங்க தாளம், இதுல என்னடா தானம்? இப்ப வாடகை பணத்துக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்? டேய், கவலை விடுற. நம்ம பணம் எங்கேயும் போல. நாளைக்கு வீடு தேடி வரும். அட்ரஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க, வந்து தந்துருவாங்க. சத்தியமா? இந்த பஞ்சு மேல சத்தியமா. சரி, பெருக்கி வை, வந்து படுக்கணும். சார், வாமா வா. நான் எப்படி இருக்கு? எப்படி இருக்கும்? என் பாவம் சும்மா விடுமா? கொலைச்சு கொலைச்சு செத்து போயிடுச்சு. செத்து போச்சா? ஆமா, செத்தா வந்து சொல்ல சொன்னீங்கல்ல, செத்துடுச்சு சொல்லிட்டேன், வரேன். நில்லுமா. சொறி நாய் கடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் வெறி நாய் கடிச்சிருக்குன்னு சொல்ற, அதுவும் செத்து போச்சு வேற சொல்ற. ஓ மை குட்னஸ். 16 ஊசி தான் போடணும். 16 ஊசியா? ஆமா, தொப்புல சுத்தி போடணும். அதுவும் கொஞ்சம் சாரிய விளக்கிட்டு அந்த பெஞ்சில போய் மல்லாந்து படுத்துக்குமா, நான் வரேன். மல்லாந்து படுக்கிறதா? அதுக்கு வேற ஆள பாருங்க. இதுக்கு எங்க ஊர் நாட்டு வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பாத்துக்குவேன். இத பாருமா, நேத்து இங்கிலீஷ் வைத்தியம், இன்னைக்கு நாட்டு வைத்தியம் கிளம்புன. நீ நாய் மாதிரி நடப்ப, நாய் மாதிரி கொலப்ப. அதுக்கப்புறம் இந்த லைட் போஸ்ட், குட்டிச்சவரு, குப்பை தொட்டி இதெல்லாம் கண்டா. நிறுத்துங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த இடத்துல ஊசி குத்திக்க மாட்டேன். தாயே, ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? ஊசி போடலன்னா உன் உயிர் போயிடும், என் உத்தியோகம் போயிடும், என்ன நம்பி குடும்பமே இருக்குமா. தயவு செய்து ஒத்துக்க ப்ளீஸ். உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சரி சரி போட்டுக்கிற. ஆனா அந்த இடத்துலதான் போட்டுக்கணுமா? அதே இடத்துலதான் போட்டுக்கணும். சரி போட்டுக்கிற. அப்பாடா. ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? நீங்க ஊசி குத்துறதுனா கண்ணை கட்டிக்கிட்டு தான் குத்தணும். என்னது, கண்ணை கட்டிட்டு ஊசி குத்தணுமா? அது எப்பேற்பட்ட இடம்? இடம் தெரியாம எசக்க விசக்கா எங்கயாவது குத்திட்டானா அம்மா தாயே. அதெல்லாம் முடியாது. நீங்க கண்ணை கட்டிக்கிட்டு போறதா இருந்தா போடுங்க, இல்லாட்டி நான் போயிட்டே இருக்கிறேன். நில்லுமா. சரி, நீ சொன்ன மாதிரி நான் கண்ணை கட்டிக்கிட்டே ஊசி குத்துறேன். நீ அந்த பெஞ்ச் மேல போய் மல்லாந்து படுத்துக்க. அப்படி வாங்க வழிக்கு. கொடுக்காம சிந்த ஒத்துக்க மாட்டாங்களா? சிகரெட் வெட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, உன் பேர் என்னம்மா? உன் ஜீப்போ சைனீஸ் கேர்ள். எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா எடுத்துக்காதீங்க. இவன் ஜாக்கி சானுடைய அப்பாவுடைய கீப்போட பையன். இவர் கமிங் கீப்போட பையன் சொன்ன உடனே கீப் குவைட் ஆயிட்டான். சூப்பர் கட்டடா. கேரள கட்டடம். ஒரு நாளைக்கு அடுப்புல வச்சிடறேன். சீதா. ஏய்,
நேத்து டெர்மினேட்டர் படம் பார்த்தேன்டி. சூப்பர் டி. ஓ பனப்ளா. இடியட். என்னடா சொன்னாங்க? ஹாப்பி நியூ இயர்ன்றாங்க. மேடம் சேம் டு யூ மேடம். அடச்சே. என்னடா கை கொடுக்க மாட்டேங்கறாங்க? அவங்களுக்கு கையெல்லாம் பிடிக்காது. கரெக்ட். இவனுக்கு கையினா ரொம்ப பிடிக்கும். ஐ அம் ஏ ப்ராப்ளம் பாய். படுத்துக்கிட்டியாமா? படுத்துக்கிட்டேன். சரி. தொப்புள் எங்க இருக்குமா? வயித்துல. என் நேரம் பாரு, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. சரி, தலை எங்க இருக்குமா? கிழக்கு பக்கம். அது எங்க இருக்கு? உங்க வலது கை பக்கம். வலது கை இங்கதான். பயப்படாதம்மா, ஊசி போடுறேன். என்னாச்சுமா? இது நெத்தியா? நெத்தியா? இதுல நான் எப்படி தொப்புளை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஊசி குத்துறது? சரியா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, நானே அடையாளம் காட்டுறேன். அப்படியே கைய கொஞ்சம் கீழே இருக்குங்க. போதும் 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 போதும். அப்படியே கீழே இறங்கி வாங்க. கைய கொஞ்சம் மேல தூக்கியா. அப்படியே போங்க. அப்படியே கீழே இறங்கி வாங்க. போதும் போதும் போதும். அப்படியே மெல்ல கீழே இருக்குங்க. சாந்தி, சாந்திமா, என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேசா தலைவலிக்குது. மாமா, மாப்பிள்ளை படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன விஷயம்? போக மாமா, வெக்கம். 2 மாசம் முன்னாலே எனக்கு தெரியும். 15 நாளா சொல்லலாம் இருந்தேன். என்ன சொல்லலாம்னு இருந்தீங்க? 3 மாசம் கர்ப்பிணி. என்னது? ஜிபோடி. அடேங்கப்பா, இதென்ன ஸ்டைலு? என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சுட்டேன். வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா? ஏவா கேள்வி? ஐயோ, கட்ட கொடு. என்ன? எங்க முதலாளி தாத்தா ஆயிட்டாரே. இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பாரு, மாப்பிள்ளையே எப்படி வெக்கப்படுறாரு. நேத்துல இருந்து எனக்கு தலைவலி. இது பித்த வாந்தி. இது பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா. என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. ரூபா. 12 ரூபா. 25 ரூபா. 50 ரூபா. பாண்டினா, உன்னை பார்த்தாலே அவ பத்திக்குவா. வா, நம்ம வேற கடைக்கு போயிடலாம். வாய மூடுடா. கடிச்சு சிரித்தாலாம் கார தீராது. இந்த பொட்ட புண்ணிக்கு பயந்துகிட்டு நம்ம ஏல கேட்காம போறடா. நம்ம கண்மானி என்ன ஆகுது? பாண்டி, நீ சும்மா கேளு, நான் பாத்துக்கிறேன். அதானே, இவளுக்கு பயந்துகிட்டு நம்ம அடுத்த கடைக்கு போனா அங்க போய் துண்டு வாங்கறதுக்கு பதிலா 8 முழம் புடவையும் வலையில வாங்கி மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கலாம். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு நானான்னு பாத்துடுறேன். 75 ரூபா. இப்ப என்ன சொல்றேன்? ஆமா, நீங்க 100 ரூபா. ஐயா 200 ரூபா. பூவைக்கு வேணாண்டி, சுமர்டி. 300 ரூபா. ஐயா 400 ரூபா. பயந்துட்டா பாரு, ஜோலாப்பூர் துண்டு. 500 ரூபா. விட்டுடுவேன். 600 ரூபா. அப்படியே கேளுமா. கேக்கல? கேக்கலையா? 600 ரூபா ஒரு நேரம். டேய், என்னடா? பொம்பளை மனசு ஆழம் கேட்பாங்க பாண்டி.
அப்படிங்கிற 600 ரூபா 2 தரம். டேய் பொம்பளை மனசு ரொம்ப ஆழப்பாடி. கேப்பாங்க பாரு. 600 ரூபா 3 தரம். டேய் நீயும் ஐயாவும். ஐயா உங்க பேர் என்னங்கய்யா? வளவனூர் பாண்டியர். மனம் ஒப்பி பாண்டியங்கிறவரு 600 ரூபாய்க்கு இந்த துண்டை எடுத்திருக்காரு. அடிக்கடி வாங்கய்யா. குட் மார்னிங். ஐ அம் கிருஷ்ணன். ஹலோ. தெரு பறந்து போச்சு. ஐ நோ. பரவாயில்ல. What is your name? மீனா. Good. Nice name. Thank you. சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யறதா? No. I'm a partner in Shanti Devi and Company. 65% shareholder. மாசம் 1,85,000 rupees வருது. அம்மாக்கு ஒரே புள்ள, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்பயே இந்த கிழிஞ்ச ஷர்ட் ஆரஞ்சு செருப்பு? I was working in German. Very cold place. Coat suit எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப சூடு. அதான் இந்த dress. You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடு எல்லாம் எப்படிங்க? சைனீஸ், கான்டினென்டல், ஆல் ஆஃப் 5-star hotels. சோலா சிரிட்டன், தாஜ் கோரமண்டல் அடியா. கம்பெனில நான்வெஜ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நான் அப்போ இது எதுக்குங்க? ராஜராஜ சோழன் வம்சம். வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓல்டர். நீங்க கிருஷ்ணன், பெரிய முதலாளி அனுப்பிச்சால் நீங்க தானே? உள்ள போங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். நோ குட் மார்னிங் மேடம். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க. நெத்தியில பட்டை, கதறு சட்டை, தோல்ல துண்டு, கால்ல ரப்பர் செருப்பு. என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ண வந்துட்டீங்க? இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் ஷட் அப். இதெல்லாம் சட்ட சபையா? அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது? இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? பாம்பேல. என்ன வேலை? மெக்கானிக். எந்த கம்பெனி? ராமோஜி ராஜராவ் ஜிஜாபாய் கம்பெனி. போதும். ஏன் கம்பெனிலயும் நீங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க. தேங்க்யூ மேடம். நீங்க ஜிஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ பாஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல. சரிங்க. You are going to work number 1 factory in India. Yes, ma'am. You should know the rules and regulations of the factory. Definitely, madam. No interruptions. Number 1, timing is very important. If you come 1 minute late, you'll be suspended for 1 week. Number 2, neatly ironed khaki uniform. இந்த ஷூக்குள்ள பேண்ட் போடுறது, கண்டக்டர் பேக், கணக்குப்புள்ள பேக், கதர் சட்டை, பட்டை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Number 3, ஃபேக்டரியில எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது கெட்டு போச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. Number 4, ஃபேக்டரியில அனாவசியமா பேசுறது, சிரிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் வச்சு கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது. என் பிஏ கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிங்க. பிஏ எங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க சேலரி, பிஎஃப், டிஏ, அலவன்ஸ், எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க? 1 minute. Manager, come in please.
மேனேஜர், மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற இல்ல பட்டு அடிச்சுக்கிற. சரியான ஆள் பண்ணி. சரி வா போடா. என் மனசுல என்ன பண்றதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். இப்போ மனசுல அவன் பண்றது சொல்லாம சொல்லுங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட். ஐயோ பணாதப்பல் பட்டிருக்கோம். பிரேமா சுக்கி சுக்கி இவனுக்கு தாண்டி எனக்கு தலையில பூ வச்சு கொண்டை போட்டு எனக்கு கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தினா என்ன கேள்றி? இரு கேக்குறேன். ஏண்டி நீங்களா அண்ணன் தம்பியோட பொறுக்கையா? மூச்சு பாரு. என்ன சுக்கர, நாங்க சும்மா விளையாட்டு கிண்டல் பண்ணத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு கிண்டல் பண்றீங்க அதெல்லாம் நாங்க கண்டுக்கிறோமா? சாரி கேளு. சாரிங்க. சாரி கேளு. சாரிங்க. சாரி கேளு. போங்கடி. ஐயோ என்னடா சீப்பா சொல்லிட்டு போயிட்டா? பரவாயில்ல விடு, நம்ம ஓரமா உட்காந்து தம் அடிக்கலாம். கைப்புள்ள பலூனு விட்டா தள்ளிட்டு போயிடுவீங்களே. அட மூஞ்சி பாருங்களா, வாங்கடா டேய் தம் அடிக்கலாம். என்னது சின்ன சின்ன பூவை போட்டு சிக்னல் கொடுக்கறா? டிராபிக் இன்ஸ்பெக்டரோட மவள ஆச்சே. இருக்கும் இருக்கும். மல்லி அள்ளி அள்ளி போட்ட இல்ல, இன்னைக்கு துள்ளி துள்ளி விளையாடுறேன் பாரு. சரோஜா தேவி, ஏன் கிட்ட வந்தீங்க? நீ தானே புஷ்பத்தை வீசி எழுப்பின. பெரிய மன்மத புஷ்ப பழம் தொடுக்கிறாங்க. உங்க தொல்லை தாங்க முடியாம தானே உங்களை கீழே படுக்க வச்சிருக்கேன். நாளையில இருந்து நீங்க வெளியில தான் படுக்கணும். இப்ப பூ போடலன்னா பின்ன யார் போட்டிருப்பாங்க? ஆஹா, சாமி படத்து மாலை உதிர்ந்து நாரா இருக்குது. கடவுளே பூமாரி புரிஞ்சிருக்காரு. இந்த வீட்டுல பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுது. யோ தெரியானா உனக்கு வேலை பின்னாலியா? யோ இவன் என்ன பண்ணா தெரியுமாயா? இவன் மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு தினமும் இவன் பொண்டாட்டிய தூங்க விடாம சந்தோஷமா இருக்கிறாயா? இவன் மாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அது சந்தோஷமா இருக்குமாயா? ஏடா கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இந்த குடிகார நாயா 4 போடு போட்டாதான் சரியா வரும். என்ன சொன்ன? 4 போடா? நாம் போட்டதே என்ன அவங்க தெரியுமாடா? டாய் அந்த வயசுல தனிப்பா என்ன பிரச்சனை? நான் சொல்றேன் பாண்டி, இந்த கழுத போன மாசம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்ல அரிசி பருப்பு ஹார்லிக்ஸ் எல்லாம் ஓசில வாங்கி சாப்பிடுறான். ஆனா மாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றான், ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன்றான். இது எப்படி நியாயம் பாண்டி? அது வந்து பாண்டி நான் சொல்றேன் சும்மாரியா அண்ணன். அது வந்து நான் எப்படி பண்ண நான் சொல்றேன், நீங்க வாங்கல. டாய் மாட்டுக்கு குடுப்பல்ல? குடுப்பன்னு சொல்லியா? குடுத்துறேங்க. இல்லன்னா வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் உதவும். நீரியான மாதிரி மூதேவி.
குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங்கா? இடிச்சா தெரியுமா? நீ எப்படி உள்ள இருந்து வெளியே வந்த? அட பாவி, உள்ள ஏதோ ஆவி பூந்துகிடுச்சுன்னு நான் பயந்து போயிட்டேன். டேய், நீ எப்படா இங்க வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். அப்பவே வா. அப்படின்னா என் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்ததை நீ பாத்தியா? அதெல்லாம் பெரிய தப்பு மாமா. அந்த நேரத்துல நான் ட்ரம்முக்குள்ள இருந்தேன். உன் பார்வை அவ மேல விழல? இல்ல கண்ணா, என் பொண்ணோட கற்பனை காப்பாத்திட்ட. ஆமா, நான் கற்புக்கரசன். உன்னை நான் நம்புறேன். இனிமே இந்த வீட்டுல நீ எதுல வேணும்னாலும் பூந்துக்க. கண்ணா மாமா, நீ எங்கேயோ போயிட்ட. வணக்கம் சார். என்னத்த வணக்கம் போட்டு வாங்க தம்பி. காலையில இருந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். 2 பொண்ணுங்க வந்துச்சு, பின்னாடியே நீங்களும் வந்துட்டீங்க. போய் படிங்க. படிக்க தான் சார் வந்திருக்கோம். வெளியில எவ்வளவுதான் விளையாண்டாலும் உள்வேலையை ஒழுங்கா பாத்துருவோம் சார். டேய் போய் படிங்கடா. சார் கிட்ட சில சந்தேகம் கேட்கணும், நீங்க போய் படிங்க. சார், புத்தகங்கிறது என்ன சார்? அடாடாடா, என்ன கேள்வி! எந்த கொம்பனும் கேட்காத கேள்வி. புத்தகம்னா முன்னாலேயும் அட்டை இருக்கும், பின்னாலேயும் அட்டை இருக்கும். உள்ள அச்சடிச்சதால் கொஞ்சம் இருக்கும். அதை பாதுகாக்கல கிழிஞ்சிடும். தம்பி, புத்தகங்கிறது வாழ்க்கைப்பா. அது மூளையிலிருந்து உற்பத்தி ஆகிற எழுத்து நதி. அது ஒவ்வொன்னும் அறிவு சுரங்கம் அப்பா, அறிவு சுரங்கம். ஆஹா, அது சரி, இடுப்புல கட்ட வேண்டிய கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கிய, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல சார். சின்ன வயசுல நான் ரொம்ப ஜொல்லு விட்டுட்டு இருந்தேன் சார். இப்ப சொல்லு விடுறியா? இல்ல சார். விட்டாதான் வேஷ்டியே கட்ட வேண்டியது இருக்கும். வேஷ்டியே கட்டுறது இல்லையே. என்னத்த வேட்டி, என்னத்த நீ கட்டி. வாங்கடா 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 வாங்கடா. என்னடா அடிச்சிட்டீங்களா? அவ்வளவு ஒட்டடையா இருந்தது. படிச்சுங்களான்னு கேட்டேன். ஓஹோ, நான் 6 புத்தகம் அடிச்சேன். நான் ஒரு 4-5 புத்தகம் பிடிச்சேன். என்ன புடிச்சியா? அவ்வளவு பூச்சியா இருந்துச்சு. அடிச்சீங்க, புடிச்சீங்க, படிச்சீங்க, கிழிச்சிட்டீங்க. ரொம்ப ஸ்பீட். ஆமா சார், பயங்கர ஸ்பீடு. பசங்க பார்க்கதான் பசு மாதிரி இருக்கானுங்க. பாஞ்சானுங்க பஞ்சு பஞ்சு ஆக்கிடுவானுங்க. இவன் பிறந்த போவே பக்கத்து வீட்டு பொம்பளை புடவை பிச்சு ஈட்டானா பாத்துக்கல. எந்த இழுக்கிறானே. ஆமா சார், மோசமான பையன். போயிட்டு வரேன் சார். டாடா. வரேன். என்னத்த டாட்டா காட்டி. சார், மணி ஆர்டர். குடு குடு. மணி ஆடுறா இப்படி என்ன? அது கடைசி காலத்துல தூக்க வேண்டியது இப்போ கையில கொடுத்துட்டேன். அதை இப்படி கொடு. நோட்டாங்க சீட்டிங்க. என்ன எனாம் கேட்டா இலக்காரமா நினைக்க அப்பா நினைக்காங்க சார். 7 மணி பிரார்த்தனை, லீவு கிடைக்கல, அதனாலதான். பெரிய ஆளியா நீ? வேலையை பார்த்துக்கிட்டே வைகுண்டத்துக்கு வழி தேடுற. இந்தா, தனிப்பட்ட முறையில தர்மம் செய்ய விட மாட்டியே. கோவிந்தா கோவிந்தா. இப்படி கூப்பிட்டுக்கிட்டு போனேன்னா ஒரு பையன் உங்ககிட்ட லெட்டர் வாங்கிக்க மாட்டான். பையனுக்கு 1500 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தான் அமைச்சிருக்கான். பின்ன மொத்தத்தையும் அம்பிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார்ந்து இருப்பான். என்னங்க? உன் பையன் அங்க ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கான். கல்யாணம் பேச நாம 2 பேரையும் உடனடியா புறப்பட்டு வர சொல்லியிருக்கான். பட்டிக்காட்டுல பொண்ணா? மிச்சம் 500க்கு என்ன செலவு நட்டியே? என்னத்த இவனுங்க படிச்சு. சாகும் வரை உண்ணாவிரதம். மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம். மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க ஃபேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு. அது நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல, போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும்.
ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பண்ணி இதுல போலீஸ் அடி வேற தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்னங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன். வா ஐயா வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல. எடுத்து பாத்துருவிய. கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி 2 கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத போடுறா. ஏய் மைக். ஏய் புரியுது கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? 4 தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புறா. நாட்டோட தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன வேணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். இத புறா, நான் வரேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேமா உடைகிறட. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் லாரிடா, கவலையே படாத. ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன போச்சா என்ன? என்னால பசி தாங்க முடியல. பெருசு இங்க வா. இந்த வயசான காலத்துல சட்டை இல்லாம வரிய உனக்கு குளிர்ல, ஆகையினால நான் தரேன் உனக்கு சட்டை. இந்தா உனக்கு குளிர்ல. நான் ஏற்கனவே உள்ள ஒண்ணு போட்டிருக்கிறேன், நீ போ. மன்னாரு இங்க வா. என்ன வேட்டி இல்லாம இருக்கிற? என்ன நாடி ஆயிட்டு? கவர்மெண்ட் கொடுக்கறதுனால நான் உனக்கு வேட்டி தரேன். இந்தா ஓ. இங்க பார், நீ ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை. நமக்கு மானம் மறுவாததான் உசுறு. மானத்தை நான் போக விட மாட்டேன். இந்தா
எதுக்கும் கவலைப்பட வேணாம், நான் போட்டு விடுறேன் இரு. இனிமே உன்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. திருப்தியா எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஃப்ரீ ஆயிட்டேன். எந்த படம் தான் நல்லா இருக்கு? துனியாக்கு மேல துனியாக்கு கீழே ஒரே மொழி படமா? பிரெஞ்சு பிலிம். சும்மா இருடா, இந்த காலத்துல பாக்குற மாதிரி படம் எடுக்கிறாங்க. சரி சரி, சைக்காலஜி வரும், படிங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? ஓபன் அப் யுவர் புக் சார். ஏண்டா மயிலு சார், ஒரு மனுஷன் செத்து போயிட்டா மறுபடியும் அவன் பிறப்பான்னு நான் சொல்றேன், நீ என்ன சொல்ற? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். மறுஜன்மங்கிறது சுத்த போய் சார், எல்லாம் மூட நம்பிக்கை தான். அப்படியா? ஏண்டா உலக்க, போன வாரம் உங்க தாத்தா எடுத்துட்டாருன்னு சொல்லி லீவ் எடுத்தியே, இப்ப அந்த தாத்தா ஒன்ன பார்க்க கீழே காலேஜ் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப சொல்லு, நான் சொன்னது பொய்யா இல்ல நீ சொன்னது பொய்யா? நான் சொன்னது பொய் இல்லைங்க, நீங்க சொல்றதான் பொய். எப்படி? அன்னைக்கு செத்தது எங்க அம்மாவோட அப்பா சார். அநேகமா இன்னைக்கு வந்திருக்கிறது எங்க அப்பாவோட அப்பாவா இருக்கும். இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன் சார். எனக்கு ஒரு தாத்தா இருக்கார், இந்த மாஸ்டர் போலவே சிரி. கொழுப்புடா, இவன் இம்சியை என்னாலேயே தாங்க முடியலையே, இவனை பெத்தவங்க எப்படி தாங்குறாங்க? இந்த லட்சத்துல ஒரு அங்கவசத்தை ஏயா வாடி வதங்கி வருவானா, வக்கனைய சேரோட வரான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. ஆக பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இங்கதான் கேட்டிருப்பீங்க. மாட்டிட்டான். கோபாலா, ஏன் சார்? உங்களே இல்ல, அடே உள்ள போய் அந்த ஃபைல எடுத்துட்டு வாடா. புளிய கரைக்குதுங்களே, இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். மாட்டிக்கிட்டான். இந்தாங்கப்பா புளி. மாப்பிள, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆமா, அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க புளி பெத்தவன் எல்லாத்தையும் சப்ஜாடா பண்ணி வைக்கணும்னு. சப்ஜாடா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபைல் 1963 வருஷம் அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி வாங்கினது. கொஞ்சம் இருங்க. ஏங்க, நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா? அதேதான். சபாஷ், சரியான போட்டி. யோ, இங்க என்ன வஞ்சி கோட்டை வாலிபம் படத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்? இது வாழ்க்கை பிரச்சனையா? அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல, அத அவர் கேக்குறாரு. குடு. ஆமா, நான் இத கூட கேட்க மாட்டேன். ஏன் கேக்குறேன்னா, பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். கர்ப்பம் வேற ஆயிட்டா. சாதாரண கர்ப்பம் இல்லையா, கெஜ கர்ப்பம். இப்ப நாங்க வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்ட. அப்பா இல்லாம குழந்தை பிறக்கும், தப்பா பேசுவாங்க, பரவாயில்லையா? முழிக்கிறீங்க, முழிங்க. இப்போ தெரியுதா வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு? அந்த ஆள் கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், அதே கஷ்டத்தை அப்படியே படுங்க. ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டு பைசா கொடுத்தா கல்யாணம், இல்லன்னா பையன் ஃபாரினுக்கு போயிங்களா? எங்கேயுமே முடியலையே. எகிரி போச்சு துட்டு. குட்டை கிண்டலா போட்டு எடுத்து அவனை சால்னா ஆக்கி சேல்ஸ் பண்ணிடுவேன். தோத்து போற வரப்பு எங்க கையில காமிச்சுக்கிறியா? ஆட நீ ஒண்ணு கஷ்டப்பட்ட துட்ட கையில நிக்க மாட்டேங்குது, கை வச்ச துட்ட நிக்க போகுது. மூடிக்கவே, நான் ஓங்கிட்டே கை வச்சேன். வச்சுதா பாரு. இப்படி சொல்லி நேரு பட்டா ஒரு நாளைக்கு ஓங்கிட்டே கை வச்சிருவேன். வச்சிருவேனே. நான் யார் தெரியுமா? ஆண் பிள்ளை இருந்தாலும் ஜான் பிள்ளை, நம்ம கையில மட்டும் வச்சுக்காத. விட மாட்டேன். அதுக்கு என்னமோ வேர்க்குதுன்னு பனியனை காட்டுச்சு, அதுகிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்கு நிக்கிறியா? நீ மட்டும் குறுக்க கோடால குருமா வச்சிருப்ப. வச்சு எப்படி நம்ம கவுண்டர் கவுண்டர் அடிக்கிறேன். ஆரம்பிச்சிட்டா என் தகுஷி சால்னா வாக்கிட்டானே. எப்படியோ ஆயிக்குங்க.
ஒண்ணுதான் இங்க வாடா. ஏய் கோயில் மாடு, இங்க வா. என்ன தங்கச்சிங்களா? முட்டி போடு. ஏண்டா பொம்பளைங்க தனியா பஸ்ல மாட்டிட்டா எப்படிலாம் கிண்டல் பண்றீங்க? இப்ப நீ தனியா மாட்டிட்டா உன்ன என்ன செய்றேன்னு பாரு. எந்திரச்சு மேல உட்கார்டா. இங்க உட்கார்றா. ஏய் கலசி பூ வைடி. ஐயோ ஏண்டா தடியா, உங்களை விட நாங்க எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க கிடையாது. உங்களை மாதிரி நாங்க பேண்ட் ஷர்ட் போடுறோமே, எங்களை மாதிரி நீங்க புடவை கட்ட முடியுமா? அது ஊயிஷ்டங்க. எது தப்பு? உன்னை எங்க எல்லாம் தேடுறது? பள்ளிக்கூடம் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா நேத்து ஒரு நாய் கடிச்சதுல அது செத்து போச்சு, அதுதான் புதைச்சிட்டு இருக்கோம். செத்து போச்சா? வாடி அம்மா பூவழகி. அம்மா முரசோறு கொடுத்து அனுப்பிச்சாங்க. முரசோறு சாப்பிடலன்னா விரோதம் வரும்னு சொல்லுவாங்க. பாண்டி நீதானே முடமாப்பிள்ள, இருந்தா நீதான் சாப்பிடணும். எனக்கு வேணாமா, வேணாம். சரி நீ சாப்பிடலன்னா போ, உங்க அப்பா காது குடுக்குறேன். ஐயோ அப்பா எல்லாம் சாப்பிட கூடாது. நீ வேண்டாம் என் மேல இருக்கிற கோவத்துல நான் எச்சு தப்பி கொண்டு வந்தேன்னு சொல்லி அபாண்டமா பழி சொன்னாலும் சொல்லுவாரு. அடி சொல்லிடுவானா அவ? விட்டுருவானா நானு? கொண்டா. டேய் இப்ப நீ இதை சாப்பிடுறியா இல்ல நாங்க 2 பேரும் சாப்பிடுவா? வர சோறுல விவகாரம் பண்ண கூடாதுடா, சாப்பிடு. சரி கொடுங்க, சாப்பிடுறேன். புடி சாப்பிடு. உன் மூட்டை அதுல தூக்க. அண்ணே என்னடா மூட்டை அவர்தானே? இப்படி வா. என்ன சொன்ன? மூட்டை அவர்தானே. மூட்டை எந்துடா, மூட்டை எந்து தூக்கு. அண்ணே ஏண்டா மனசாட்சி கேட்கலண்ணே. எதுக்குடா? மூட்டை அவர்தானே. மறுபடியும் மூட்டை அவருன்ற மூட்டை எந்துடா. இன்னொரு தடவை சொன்ன ஒரு புடிச்சு வச்சிருவேன். தூக்கு மூட்டை. அண்ணே மூட்டை தண்ணியில விழுந்துச்சுண்ணே. ஏண்டா பின்னாடியே தானே வந்த, மூட்டை ஆவறதுன்னு ஏன்டா சொல்லல? நான் முதல்லயே சொன்னேனே மூட்டை அவர்துன்னு சொல்லி. டாய் கதிரவட்ட நாயே, மூட்டை முடிச்சு அவருதுன்னு சொல்லி இருந்தா ஆத்தோட 100 ரூபாய் பழசருக்கு சாமான் போயிருக்காது இல்ல? நீ ஆத்தோட